தேனி மாவட்டம் புதூர் பகுதி கோவில் திருவிழாவில் இரவு 11 மணியை தாண்டி ஒலிபெருக்கி இயங்கியதால் அதை நிறுத்தக் கூறிய போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இருவரை போலீசார் கைது செய்தனர். இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் மூணாறு செல்லும் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஜயசங்கர். விஜயசங்கர், வணக்கம். எத்தனை பேர் வரை இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? அவருடைய கோரிக்கை என்னவாக இருக்கு? தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் மூணாறு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது புதூர் கிராமம். இப்பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். நேற்று இரவு போடி புதூர் தேவர் சிலை அருகில் உள்ள பாலநகம்மாள் கோவிலில் திருவிழாவில் இரவு கோவிலுக்கு கரகம் எடுத்து வரும் பொழுது ஒலிபெருக்கில் பாடல் ஒளிபரப்பியதால், அதாவது சுமாராக இரவு 11 மணி இருக்கும் என்று கூறுகிறார்கள். இந்த நிலையில் இரவு ஒலிபெருக்கியை நிறுத்த சொல்லிவிட்டு காவல்துறை சென்ற நிலையில் கரகம் எடுத்து கோவிலுக்கு வரும் பொழுது பாடலை ஒளிபரப்புவதாக கூறப்படுகிறது. இதை அருகில் உள்ளவர்கள் யாரோ காவல்துறை தகவல் தெரிவிக்க காவல்துறையினர் உடனே ஒரு ஒலிபெருக்கி நிறுத்துமாறு கூறியுள்ளனர். இதனால் கோவில் திருவிழாவில் பங்கேற்ற இளைஞர்களுக்கும் காவல்துறையினருக்கும் வாக்குவாதம் தள்ளுமுள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இருதரப்பு இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் காவல்துறையினர் 2 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து ஒலிபெருக்கி அமைத்த மதன் என்பவரையும் மாரிமுத்து என்பவரையும் காவல்துறையில் கைது செய்துள்ளனர். 2 நபர்களையும் விடுதலை செய்ய கோரியும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யக்கூடாது என்று கூறியும் புதூர் பகுதி மக்கள் சுமார் 50க்கும் மேற்பட்ட மக்கள் திடீர் சாலை மறியலில் போடி அரசு மருத்துவமனை முன்பு அமர்ந்தனர். விவரங்களுக்கு நன்றி விஜயசங்கர்.